சூடான தண்ணியில் வெங்காயத்தூளை போட்டு பாருங்கள், ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் டைமுக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம பேனெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து கொப்பி இருக்கும் இல்லையா, அதோடய நம்ம வந்து தூக்கி வீச செஞ்சுருவோம். அந்த மாதிரி வீசாமல் இதையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் பேனாவோட மூடி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வந்து வேறு சைஸ் மூடி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நம்ம பேனா யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற ரீஃபில் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம பேனா அப்படியே குப்பியோட சேர்த்து நம்ம வந்து தூக்கி வீசணும் இல்லையா, அந்த மாதிரி வீசாமல் இது போல் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து டபுள் சைட் டேப் எடுத்து கொஞ்சமாக பீஸ் கட் பண்ணி அதில் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி வச்சதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக நம்ம கடைகள்லாம் வாங்கி நம்ம வந்து ஆணி அடித்து மாட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளோட திங்கிங்க்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து அழகாக பேனாவோட கொப்பியை நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து இன்விடேஷன் வந்து கார்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் பத்திரிக்கைலாம் வரும் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். இதுக்காக நம்ம ஒருத்தட்டையாக வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா வீணாக போகிற பேனாவோட கொப்பி முடியில் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் தீர்ந்ததுக்கு அப்புறம் கூட இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரேம் ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கூட பார்த்திங்கன்னா அழகாக குழந்தைங்க ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோஸ் எது வேணாலும் பார்த்திங்கன்னா நம்ம விருப்பப்படி இந்த மாதிரி ஹாலில் அப்படி இல்லைனா ரூமில் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா குழந்தைங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஒயிட் ஷர்ட் அப்படி இல்லைனா வந்து பிங்க் கலர் ப்ளூ கலர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் வந்து போட செய்வாங்க. அந்த மாதிரி போடும்போது இந்த வெயில் டைமில் காலரில் நிறைய வந்து வேர்வை சிந்தி வந்து அழுக்கு வந்து நிறைய சேர்ந்துடும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு துவைக்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே மாதிரி நம்ம ஷர்ட் போடுறதுக்கு முன்னாடி காலர் சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் நல்லா தூவி விட்டுட்டு அக்கிள் சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். எங்கெல்லாம் அதிகமாக வந்து நமக்கு வந்து வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி பவுடர் கொஞ்சம் வந்து நம்ம தூவி விட்டு இந்த மாதிரி கைகளால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட் போடும்போது பார்த்திங்கன்னா காலரில் அழுக்கு ஒட்டினாலுமே நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். துவைக்கும் போது கஷ்டம் இல்லாமல் வந்து நம்ம துவைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் டைமுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம சமையலுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி வெங்காயமாக இருக்கட்டும் பெரிய வெங்காயமாக இருக்கட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோட தோலை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை வேஸ்ட்டாக வந்து குப்பையில் தான் நம்ம வந்து சேர்க்குவோம். அந்த மாதிரி குப்பையில் சேர்க்குற பொருளையும் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து வெங்காயத்தோலை நம்ம கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூடான தண்ணியில் தான் சேர்க்க போகிறோம். இது மாதிரி வந்து நான் வந்து தோலை வந்து எடுத்து வச்சிட்டேன் இல்லையா, ஒரு வெங்காயம் அப்படி இல்லைனா ஒரு 2-3 வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சேன். அதை பார்த்திங்கன்னா அதோட தோலையும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து நிறைய வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்து சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும், எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு வெங்காயத்தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு அப்படி இல்லைனா வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நல்லா வந்து கைப்பொறுக்கிற சூடு ஹீட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி வெங்காயத்தோலை அது உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட என்ன பொருள் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்து வெங்காயத்தோலை ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்து அதில் இருக்கிற அந்த கைப்பொறுக்கிற சூடாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயத்தில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக வந்து அதில் இறங்கியிருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான பொருள் ஒன்று நான் வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தோலில் பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாகவே வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லைனா வந்து ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும் இந்த வெயில் டைமுக்கு. அதனால் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து அடுத்து என்ன
அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து டீ தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. டீ தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஹேர் டைலாம் வந்து ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு டீ தூள் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கருமை நிறத்துக்காக டீ தூள் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கொதிக்கும். அதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா வந்து இறங்கியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சதுனால அந்த வெந்தயம்லாம் நல்லா ஊறி போய் அதோட எசன்ஸ் இறங்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சா நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வெங்காயத்தோல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸியில் அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து நாள் நல்லா ஷாம்பு போட்டு தலைக்கு நல்லா குளிச்சுட்டு இந்த பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹேர் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணி நல்லா ஆற வச்சு லாஸ்ட்டாக நம்ம தலைக்கு ஊற்றிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து ஒரு மகு தண்ணியை ஊற்றி நம்ம தலைக்கு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வாரத்துக்கு செஞ்சாலே போதும். வெங்காயத்தில் அதிகமான சல்ஃபர் இருக்கிறதுனால இது முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக நமக்கு வந்து கருகருன்னு வளரும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கர் வரதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தாமதப்படுத்தும். கண்டிப்பாக வந்து இளநரைக்கெலாம் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கரப்பாம்பூச்சி தொந்தரவு தாங்க. அதை எப்படி தான் வந்து நம்ம வந்து விரட்டணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து அது அந்தளவு வந்து ஒழியவே மாட்டேங்குதுங்க. அதுக்கான ஒரு சூப்பரான வந்து டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரியான டேப்லெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து தலைவலி காய்ச்சல் இதுக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா நம்ம மாத்திரை, அந்த மாதிரி மாத்திரை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து டியூபு மாத்திரை தான் எடுத்திருக்கேன். இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா மற்ற டேப்லெட்டோட இது நல்லாவே ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து உடைக்க முடிஞ்சால் வந்து உடைச்சிக்கோங்க. சில மாத்திரை வந்து டக்குன்னு வந்து உடஞ்சிரும். அப்படி உடைக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி வந்து சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அங்கங்கே சிதற தான் செய்யும். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு பவுடர் நிறையவே நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு வந்து பவுடர் கிடச்சிருக்கு பாருங்கள். டியூப் இன்னும் வந்து குட்டியாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து பவுடர் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மிளகு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 மிளகை எடுத்து போட்டு நல்லா வந்து பவுடராக ரெடி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட அடுத்து வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெட்டால் சேர்த்துங்க. டெட்டால் வந்து ஒரு 1/4 முடி அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பவுட்ரு வந்து நல்லா வந்து கரையணும். அதனால் வந்து கொஞ்சம் வெதுப்பாக வந்து நம்ம ஹீட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து அந்த பவுட்ரு ஃபுல்லாகவே நல்லா லிக்யூட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா லிக்விடாக நமக்கு கிடச்சிரும். இந்த லிக்விட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு பாக்ஸோட மூடியை தான் வந்து கலட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நான் எப்படியும் வந்து வீடியோவில் காமிக்கிறோம் அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பராக வந்து நம்ம தனித்தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து அங்கங்கே வைக்கும்போது அதிகப்படியான கரப்பாம்பூச்சி உருவாகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கரப்பாம்பூச்சி ஒரு குட்டி தான் போடும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கரப்பாம்பூச்சி வந்து 20-30 அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து குஞ்சு பறித்து விடும். இதனால தான் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து கரப்பாம்பூச்சி அதிகமாகிடுது. ரொம்ப வந்து தொந்தரவு தாங்க முடியாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியாக இருக்கிற கரப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் வந்து நம்ம ஒழிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கரப்பாம்பூச்சிக்கு மட்டும் வந்து ரெடி பண்ண போகிறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்லி இருக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து பல்லி வந்து அதிகமாக இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நைட் டைம்லலாம் நமக்கு வாஷ் பேஷன்லாம் அதிகப்படியான கரப்பாம்பூச்சிலாம் அப்படியே வந்து இறஞ்சிட்டே இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தூங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையாக நம்ம சீக்கிரமாக வந்து ஒழிச்சு கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் முடிச்சதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த வாட்டரை இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்காது. ஏன்னா வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னா வந்து கரப்பாம்பூச்சி நம்ம கிச்சனில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த பொருள் திறந்து வச்சாலுமே பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது வந்து கரப்பாம்பூச்சி வந்து அப்படியே வந்து நிற்கிறது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷ் பேஷனுக்கு கீழே சிலிண்டர் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கம்பு பை வச்சுருக்கோம். அப்படியே ஒரு துணி பை பக்கெட் இதெல்லாம் வைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே வந்து ஒளிஞ்சிட்ருக்கும்.
இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று வச்சு விட்டுருங்க. நமக்கு அதிகப்படியாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிலிண்டருக்கு கீழே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கு கீழே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒளிஞ்சிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்கு இடுக்கில், சோபாவுக்கு இடுக்கில், ஏதாவது டிவி ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட இடுக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து கரப்பாம்பூச்சி அப்படியே ஒழிஞ்சிட்ருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அப்படிலாம் டிஷ்யூ பேப்பர் ரெடி பண்ணி வைக்கிறதுனால நம்ம அதிகப்படியாக கரப்பாம்பூச்சி பல்லி உருவாகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்காக நம்ம கடைகளில் அதிகமான விலை கொடுத்து நம்ம வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லையிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.